மை சேனல் ஓஷின்ஷன். ஸோ இன்றைக்கி எப்படி சூப்பராக காரசாரமாக ரெட் சாஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ரெட் சாஸ்ன்னு சொல்லுவாங்க, பீஸா சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பீஸாவுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த குக்கரில் போட்டுடலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 4 சின்ன சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அது போல் 4-5 அணும். அடுத்தது ஒரு 4 பல் பூண்டு, அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், இதையுமே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். சேர்த்தாச்சு. இனி நம்ம இதோட லிட்டை போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட விசில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வர வேக வச்சுக்கோங்க. இதை வந்து இது கூட கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு இதை வந்து 1லேருந்து 2 விசில் வர குக் பண்ண விட்டுக்கோங்க. குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். நம்மளோட குக்கரில் இருக்கிறது வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீ கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நீ கொஞ்ச நேரம் நம்ம இப்போ ஆற விட்டுக்கலாம். அந்த குக்கரில் இருக்கிறது வந்து நல்லாவே ஆறியாச்சு. இனி நமக்கு வந்து ஒரு மிக்ஸி தேவைப்படும். அடுத்தது மிக்ஸியோட ஜாரை, அதோட லிட்டும் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த குக்கரில் இருக்கிறது வந்து நல்லாவே ஆறியாச்சு. இனி இதை வந்து இந்த சின்ன ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இனி இதுக்கு தேவைப்படுற தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதிலே எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் இதிலேருந்தே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இனி இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி வந்து மிக்ஸியில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அடித்து எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதை வந்து சைடில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும். வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த எல்லாத்தோட பியூரியுமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்க்காதீங்க, கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. இனி இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து சாதா மிளகுத்தூளே சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு, அடுத்தது வந்து கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
ஸோ அந்த வத்தல் தூள், அதுக்கப்புறம் உப்பு, ஆரிகனோ எல்லாமே நல்லா சேர்ந்த பிறகு நம்ம வச்சுருந்த அந்த மீதி பியூரியையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது கூட தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா குக் பண்ண விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை வந்து குக் பண்ண விட போகிறேன். ஒரு மூடி வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ண விட்டாச்சு. இனி இதை திறந்து பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு. சாஸ் போலே இருக்கு. ஓகே, நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் வந்து ரொம்ப மையாக அரைக்கலை, கொஞ்சம் திருன்னு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.